Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA ல வந்து index and match combination யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து retrieve பண்ண போறோம் one place ல இருந்து another place க்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஷீட்ல இருக்கோம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து ஆல்ரெடி ஸ்டூடண்டோட ஐடி இருக்கு, அவங்களோட நேம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஷீட்ல வந்து நான் அந்த நேம்ஸ் வந்து கெட் பண்ண போறேன். எப்படின்னாக்க டூ மெத்தட்ல கெட் பண்ண போறேன். ரெண்டுமே வந்து நேம் தான், பட் ஒன்னு வந்து வித்தவுட் ஃபார்முலாவோட நமக்கு வேல்யூஸா கன்வெர்ட் ஆகி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்னு வந்து வித் ஃபார்முலாவோட நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் இங்க கிளிக் ஹியர்ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு ரெண்டு விதமா ரிசல்ட் கிடைக்கும். நேம் தான் நமக்கு ரிசல்ட் கெட் பண்ணிருக்கு, பட் நம்மளோட இங்க F2 கொடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்முலா வியூல இருக்கும் C காலம்ல, B காலம்ல வந்து வேல்யூஸா இருக்கும். ஓகேங்களா? பட் ரிசல்ட் சேம் தான். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து நமக்கு எங்க இருந்து கெட் பண்ணிருக்குன்னா ஷீட் 1ல இருந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. சோ இத நம்ம வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து மேனுவலா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம மல்டிபிள் வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம் இது ரிலேட்டடா. இப்போ வந்து நம்ம இந்த மேக்ரோ எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன் இந்த ரிசல்ட்டை தான் நம்ம கெட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், Alt F11 கொடுத்து என்னோட விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போயிடுறேன். இங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த மாடியூல்ல வந்து கோடு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் அகைன் இன்சர்ட் மாடியூல்ல போயிட்டு ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடியூலுக்கு வந்து நான் என்ன பண்றேன், ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து ஜஸ்ட் இண்டெக்ஸ் மேட்ச்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து சப் ப்ரொசீஜர் வந்து இண்டெக்ஸ் மேட்ச்னு சொல்லிட்டு நான் என்னோட சப் ப்ரொசீஜர், தட் மீன்ஸ் மேக்ரோ நேம் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் சிம்பிளா ஒரு ஆப்ஜெக்ட் செட் பண்றேன், RNG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் செட் பண்றேன். அதுல என்னன்னாக்க சம் ரேஞ்ச் வந்து நான் இந்த ஆப்ஜெக்ட்ல அசைன் பண்றேன். திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ், அதாவது திஸ் ஒர்க் புக்ங்கிறது இந்த கோடு ரைட் பண்ற இந்த ஒர்க் புக் தான் நம்ம திஸ் ஒர்க் புக்னு சொல்லுவோம். அதர் ஒர்க் புக்லாம் ஆக்டிவ் ஒர்க் புக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நீங்க இங்க இருந்து வேற ஒரு ஒர்க் புக் ஓபன் பண்றீங்கன்னா அது ஆக்டிவ் ஒர்க் புக்கா இருக்கும். திஸ் ஒர்க் புக்னா நம்ம எங்க கோடு வந்து ரைட் பண்றோமோ அந்த கோடு ரைட் பண்ற அந்த ஒர்க் புக் தான் நம்ம திஸ் ஒர்க் புக்னு சொல்றோம். ஓகேங்களா? நம்ம டைரக்டா திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ், என்ன ஷீட்ங்கிறத நான் அசைன் பண்றேன், ஷீட் 1. ஓகேங்களா? ஷீட் 1ல டாட் ரேஞ்ச் ஆஃப் A காலம் வந்து நான் ரேஞ்சா அசைன் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து அசைன் ஆயிடும் இந்த RNGன்ற ஆப்ஜெக்ட்ல. ஓகேங்களா? இப்போ வந்து நான் லாஸ்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். எங்க லாஸ்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா, இந்த ஃபார்முலா வந்து எனக்கு எது வரைக்கும் அப்டேட் ஆகணும்னா இந்த A காலம்ல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வரைக்கும். சோ அப்ப இந்த ஸ்டூடெண்ட் ஐடின்ற இந்த காலம்ல வந்து நம்ம லாஸ்ட் ரோவை கவுண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இது வந்து நமக்கு மேக்ரோல அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய இந்த லைனு லாஸ்ட் ரோ. ஓகேங்களா? லாஸ்ட் ரோட கவுண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, இப்ப நான் அந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். எப்படின்னாக்கா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னாக்க திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ், ஷீட் 2ல தான் நான் வந்து A காலம்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சோ ஷீட் நேம் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். டாட் ரேஞ்ச் ஆஃப் A காலம்ல வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சோ A காலம் இங்க வந்து rows டாட் கவுண்ட், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இங்க வந்து end excel up டாட் row. இப்ப இந்த கோட்ல வந்து நமக்கு என்ன ஆகும்னாக்க இந்த லாஸ்ட் ரோவை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி வந்து எங்க க்ளோஸ் ஆகுதுன்னா 21 ரோ, நமக்கு அந்த 21ங்கிற கவுண்ட் வந்து இங்க நமக்கு ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் ரோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, பிளாங்க் தான். சோ நமக்கு லாஸ்ட் ரோவோட வேல்யூவோட கவுண்ட் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோல வந்து 21 சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப் டு நமக்கு அந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் நமக்கு அந்த வேல்யூ எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம லாஸ்ட் ரோ கவுண்ட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், டு கெட் வேல்யூஸ் வித்தவுட் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஃபார்முலா இல்லாம நம்ம வேல்யூ எப்படி கெட் பண்ண போறோம், இதை B காலம்ல நம்ம கெட் பண்ண போறோம். சோ நான் இங்க என்ன பண்றேன், ரேஞ்ச் ஆஃப் B2 கோலன் B, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்க இந்த B2ங்கிறது இந்த செல்லு, இதுல வந்து B காலம்ல B2ன்ற செல்ல
கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு என்னோட லாஸ்ட் ரோவை நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை இங்க கால் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னாக்க டாட் வேல்யூ இப்ப இந்த ஸ்டூடெண்ட் ஐடில லாஸ்ட் ரோ வரைக்கும் போயிட்டு நமக்கு இங்க வந்து நமக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகணும். இந்த வேல்யூ வந்து ரிசல்ட் வந்து கெட் பண்ணணும். சோ ஈக்குவல் டு டாட் வேல்யூ ஈக்குவல் டு அப்ளிகேஷன் டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நார்மலா நீங்க எக்ஸல் எப்படி நீங்க இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறீங்க. இண்டெக்ஸ்க்குள்ள வந்து நம்ம அரே பாஸ் பண்ணுவோம். அந்த இதுதான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இண்டெக்ஸ் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷீட் 1 நேம் நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். டாட் ரேஞ்ச் ஆஃப் A காலமையும் B காலமையும் நான் ரேஞ்சா அசைன் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கமா அகைன் அப்ளிகேஷன் டாட் மேட்ச் ஃபங்க்ஷன் நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். மேட்ச் ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா அகைன் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் என்னோட ஷீட் 2ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். ஷீட் 2 அசைன் பண்ணிட்டு டாட் ரேஞ்ச் ஆஃப் A2ல இருந்து அந்த A காலம்ல வந்து A2ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். சோ நான் இந்த ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டு டில் லாஸ்ட் ரோ என்னோட லாஸ்ட் ரோ கவுண்ட் வரைக்கும் எனக்கு அந்த ஃபார்முலா அப்ளை ஆகணும். சோ லாஸ்ட் ரோன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் இங்க கால் பண்ணிக்கிறேன். டாட் வேல்யூ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து நம்ம எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப வந்து வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஆரஞ்சுன்ற ஆப்ஜெக்ட் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அங்க பிகினிங்ல நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா A காலமோட அந்த ரேஞ்ச் ஷீட் 1ல அந்த ஆப்ஜெக்ட் அங்க கால் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கமா எனக்கு வந்து இங்க எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் 0 கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப வந்து ஜஸ்ட் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நான் ரன் பட்டனை கிளிக் பண்றேன். அங்க போயிட்டு நம்ம செக் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா இங்க ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ வந்து இதுல வந்து நமக்கு இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் எதுவும் இருக்காது. பட் நமக்கு ரிசல்ட் கெட் பண்ணிருக்கோம். இப்ப நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இப்ப அகைன் வந்து இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். சோ இப்போ எனக்கு சி காலம்ல வித் ஃபார்முலாவோட வரணும். இப்ப ஃபார்முலாவோட வரணும்னா நம்ம அதுக்கு செப்பரேட்டா ஒரு கோட் ரைட் பண்ண போறோம். இங்க வந்து டு கெட் வேல்யூஸ் வித் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் அந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் நான் ரைட் பண்ண போறேன். இங்க வந்து சிம்பிள் தான். இண்டெக்ஸ் என்னோட அரே வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிறது F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். கமா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு என்னோட லுக்அப் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஷீட்ல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கமா என்னோட லுக்அப் அரே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா? இதை நான் கொடுத்துக்கிறேன். இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நீங்க டைரக்டா நீங்க இப்படி ஃபுல்லாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் 0 கொடுத்துக்கிறேன். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட் வருது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ நான் இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அங்க கோடுல அசைன் பண்ண போறோம். சோ இப்ப இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்ப அகைன் வந்து நான் ரேஞ்ச் ஆஃப் இங்க வந்து சி காலம்ல எனக்கு வேணும். சோ C2 to C காலம்ல வந்து நான் ரேஞ்சா அசைன் பண்ணிக்கிறேன் டில் லாஸ்ட் ரோ. அந்த லாஸ்ட் ரோ வந்து எதுக்காகலாம் யூஸ் ஆகுது பாருங்க. லாஸ்ட் ரோன்ற அந்த லாஸ்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் நம்ம ஈஸியா கால் பண்ணிக்கலாம். வேல்யூ ஈக்குவல் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா காப்பி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பிராக்கெட் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த ஃபார்முலா வந்து அசைன் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நம்ம இங்க ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இப்ப நீங்க ரன் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட் வந்து இங்க ஃபார்முலாவோட வந்து அப்ளை ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த லைன் வந்து நமக்கு வித் ஃபார்முலாவோட ஆக்ட் ஆகும். இந்த லைன் வந்து வித்தவுட் ஃபார்முலாவோட ஆக்ட் ஆகும். ஓகேங்களா?
இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இத வந்து நான் கிளியர் பண்ணிட்டு, இன்கேஸ் நீங்க வந்து உங்களுக்கு இங்க வேற ஏதாவது வேல்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து தேர்ட் காலம் ஃபோர்த் காலம்லயே வேல்யூ இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பரை நீங்க 2ல இருந்து 3க்கு மாத்திக்கலாம். உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அசைன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். இப்போ வந்து இந்த கோடு கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கோம். இதை வந்து நீங்க மேக்ரோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு பட்டன் அசைன் பண்ணிருக்கோம். இதுல வந்து அசைன் மேக்ரோல போயிட்டு இங்க இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்குங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இதை ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இங்க ஆக்ட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இப்போ நீங்க இதுக்கு ஒரு கிளியர் பட்டன் வைக்கிறதால வச்சுக்கலாம். நம்ம வந்து ஜஸ்ட் இதை டிஸ்பிளே பண்றதுக்கு கெட் பண்றதுக்கு மட்டும் நம்ம பட்டன் வச்சிருக்கோம். இப்போ நீங்க இங்க கிளியர் கொடுக்கறதுக்கு, இந்த ஏரியாவை மட்டும் கிளியர் கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்க ஒரு பட்டன் செட் பண்றதாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்க பாருங்க. இப்போ நீங்க இன்னொரு இதுல வந்து நீங்க ஜஸ்ட் இதை கிளியர் பண்ற, இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணுங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் அந்த லாஸ்ட் ரோ எதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னாக்க, இங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்போ நான் F8 பிரஸ் பண்றேன். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த ஏன்ற இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ரோ பாருங்களேன், நம்ம சொன்ன மாதிரி இங்க பாருங்க 21ன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இந்த லாஸ்ட் ரோன்ற வேரியபிள் நீங்க இப்படி போயிட்டு கிளிக் பண்ணாலே, கர்சரை கொண்டு போய் வச்சாலே உங்களுக்கு 21 சொல்லிட்டு இங்க டிஸ்பிளே பண்ணும். பிகாஸ் இங்க வந்து நமக்கு 21 தான் லாஸ்டா இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா, சோ நமக்கு அங்க 21ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நீங்க அகைன் வந்து F8 கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இந்த வித்தவுட் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் இங்க கிடைக்குது. இங்க வந்து எம்டியா இருக்கு. அகைன் நீங்க F8 கொடுக்கும்போது இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி சி காலம்ல நமக்கு ரிசல்ட் வந்துருது. கோடு வந்து எண்ட் சப் ஆகி நமக்கு ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிருது. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து நம்ம எக்ஸல்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து பேக் எண்ட்ல வந்து விஷுவல் பேசிக் கோடிங்லயும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து கெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேக்ரோல வந்து ஃபார்முலாவை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வந்து மேக்ரோ ரிலேட்டடா மல்டிபிள் வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். போயிட்டு அதையும் விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.